தீபாவளின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விசேஷமான நாளுங்க. மகாலட்சுமி மொத்த கடாட்சம் உங்களுக்கு வரணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க பூஜை பண்ணுங்க. குபேரர் பாத்தீங்கன்னா தன் செல்வத்தை இழந்ததுக்கு அப்புறம் மகாலட்சுமியோட கருணை கொண்டு அன்னைக்கு அவளை பூஜை பண்ணி மறுபடியும் செல்வம் எல்லாம் ஒரு கிடைச்சதுங்க. அன்னைய தினத்துல நீங்க நான் சொல்ற மாதிரி மகாலட்சுமி சிம்பிளா நீங்க வீட்டுல பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வன்றது ரெட்டிப்பா நிறைய சேருங்க. அன்னைக்கு என்ன பண்ண பாத்தீங்கன்னா மகாலட்சுமி போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல குபேர போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே என்கிட்ட இல்ல அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஒரு நெய் தீபம் ஏத்தி இதுதான் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தாமரைப்பூ வாங்கி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா சிகப்பா என்ன பூ இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 108 நாணயம், அது ₹1 இருக்கலாம். ₹1 இருந்தாலும் 108 ₹1 இருக்கணும். ₹5 காயின் இருந்தாலும் 108 ₹5 காயின், ₹2 காயின் 108 ₹2. இது மாதிரி 108 எடுத்து வச்சுக்கோங்க. 108 எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒண்ணுமே கவலை இல்லைங்க. 9 நாணயம், அது எவ்வளவு ரூபாய் வந்தாலும் 9 நாணயம் இருந்தா ஓகே. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பூஜை நீங்க எந்த டைம் ஆரம்பிக்கணும் பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணில இருந்து நீங்க நைட்டு 9, 10 எவ்வளவு நேரம் வேணா பண்ணலாம். ஸோ டைம் போக சக்தி வீரியம் அதிகமாக தான் இருக்கும். அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பிறக்குது, சாயந்தரம் பிறக்குன்றதுனால நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க எப்ப வேணா இந்த குபேர லட்சுமி பூஜை பண்ணலாங்க. நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா 108 வாட்டி லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லணுங்க. தெரிஞ்சவங்க ஓம் பிரகிருதி நமஹ விகிருதி நமஹ சொல்லி பண்ணலாம். அப்படி தெரியாதவங்க யூடியூப்ல லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஸோ அதை அப்படியே நீங்க ஸ்லோவா பண்ணும்போது ஒரு காயின் குங்குமம் எடுத்து அப்படியே ஒரு தொன்னையில, ஒரு காயின் ஒரு குங்குமம் எடுத்து ஒரு தொன்னையில, இந்த மாதிரி 108 வாட்டி நீங்க அர்ச்சனை பண்ணணுங்க அம்பாளுக்கு. காயின் இல்லாதவங்க நார்மலாவே நீங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம். இந்த 9 காயின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஓம் லக்ஷ்மியே நமக ஓம் லக்ஷ்மியே நமகன்னு சொல்லிட்டு கூட நீங்க அந்த 9 காயின் எடுத்து நீங்க அந்த குங்குமத்துல வச்சிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா தூபம் காட்டுங்க. தூபம் மீன்ஸ் பாத்தீங்கன்னா பத்தி சும்மா நிறைய பேர் பார்த்திருக்கேன். தூபம் காட்டுற 2 வத்தி இப்படி சும்மா சாமி இப்படி காட்டி இப்படி வச்சிருங்க. அது மாதிரி இல்ல, நல்லா மணக்க சாம்பிராணி போக நல்லா அந்த கைலாசம் படத்துல பாத்திருக்கீங்கன்னா திருவிழா படத்துல எப்படி ஒரு நல்ல புகையா இருக்கும், அந்த மாதிரி சுவாமி ரூம்ல நல்லா சாம்பிராணி ஏத்திக்கோங்க. நல்லா சாம்பிராணி புகை காட்டி அம்பாள் நல்லா அந்த புகை காட்டுங்க. கிருஷ்ண பள்ளி கத்துது. புகை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல கற்பூரை வச்சு நல்லா ஜெகஜோதியா அந்த காட்டும் போது அந்த சுவாமி அப்படி தெரியணும். அந்த பூஜை ரூமே அவ்வளோ ஒரு தீப ஒளியில இருக்கணும். சும்மா 2 பேர்ல 2 கற்பூரம் வைக்கிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க, நல்லாவே செய்யுங்க. அன்னைக்கு நீங்க எவ்வளவு அம்பாளுக்கு பூஜை பண்ணீங்களோ அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டை சேருங்க. இந்த மாதிரிதான் மகாலட்சுமி பூஜை உங்க வீட்டுல ரொம்ப சிம்பிளா பண்ணணும். ஒரு சிலவங்க ஐயர் வச்சு ஹோமம் செஞ்சு பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் சிறப்பு தான். அப்படி இல்லையா சிம்பிளா இதே மாதிரி நீங்க பூஜை பண்ணாலும் சிறப்பு தான். நன்றி, வணக்கம்.